ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போனா இந்த மூவி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவியை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தவங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணு உண்மையா லவ் பண்ண ஆணு உண்மையா லவ் பண்றதுல பொய்யா இருக்காங்க. பொண்ணு உண்மையா லவ் பண்ண ஆணு உண்மையா இல்ல, இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. நான் எல்லாருக்குமே சொல்லல, சிலருக்கு தான் சொல்றேன். அதனால தயவு செய்து கல்வி ஊத்திடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரை நேசிச்சாலும் சரி, தயவு செய்து உண்மையா நேசிக்கிறேன்னா உண்மையா நேசிங்க. பொய்யா இருந்தா விட்டுட்டு விலகி போயிடுங்க, அதுதான் நல்லது. ஆனா நடிக்க மட்டும் செய்யாதீங்க. நம்மளுக்கு இந்த உலகத்துல எப்படின்னா, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரு சில விஷயத்த மறக்க முடியாதுன்னா, நம்மளுக்கு உண்மையான அன்பை காட்டிட்டு அது திடீர்னு விட்டுட்டு போயிட்டா நம்மளுக்கு ரொம்பவே அது கஷ்டமா இருக்கும். அதுல இருந்து வெளில வர்றது ரொம்பவே கஷ்டம். அதெல்லாம் அணிவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால உண்மையா இருக்கிறதா இருந்தா உண்மையா இருங்க, பொய்யா இருக்கிறன்னா விட்டுட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. அந்த பெண்ணுக்கும் நல்லது, ஆணுக்கும் நல்லது. இப்ப எல்லாம் நம்ம எங்க பார்த்தாலும், பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்க வெளில போனாலும் சரி, நிறைய பேர் இந்த மாதிரி சுத்துறதுக்கு காரணம் என்ன? அவங்க எல்லாம் மன உளைச்சல, மனவியாதியில உண்டாக்கப்பட்டவங்க தான் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அந்த மாதிரி பெண்களும் அதிகமா இருக்காங்க, ஆண்களும் அதிகமா இருக்காங்களா? அந்த மாதிரி தயவு செய்து யாருமே யாரையும் ஏமாத்தாதீங்க. உண்மையா பழகுனா உண்மையா பழகுங்க, பொய்யா இருந்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிடுங்க. இந்த மாதிரி தயவு செய்து யாரையும் இந்த மாதிரி நிலைமையில ஆக்கிடாதீங்க. அதுக்கு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி. சிலர் நல்லவங்களாவே இருக்கிறாங்க தான், நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்லல, சிலரை மட்டும் சொல்றேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.